ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழியோட ஒரு கதையை பேஸ் பண்ணி அதை எப்படி படிக்கலான்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல்லா வேர்ட்ஸையும் கவர் பண்ண முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மேக்ஸிமம் ஆவை வச்சு வரக்கூடிய வேர்ட்ஸை கவர் பண்ணுறேன். பேலன்ஸ் இருக்க வார்த்தைகளை நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கதையில் 2 கேரக்டர் இருக்காங்க. ஒரு பசு, இன்னொன்று ஏறுது. ஸோ 2 பேரும் காதலிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே டெய்லியும் ஒரு ஆச்சா மரத்துக்கிட்ட சந்திக்கிறது வழக்கமாக வச்சுருக்காங்க. டெய்லியும் சாயங்காலம் என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஆச்சா மரத்துக்கிட்ட போய் மீட் பண்ணி பேசுவாங்க. அதுவும் சாதாரண சின்ன மரம் கிடையாது, ரொம்ப வியப்பாக இருக்கக்கூடிய பெரிய மரம். ஸோ அந்த மரத்துக்கிட்ட சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த மரத்தில் அழகான தாமரைப்பூ ஒன்று பூத்துருக்கு. மரத்தில் தாமரைப்பூவா அப்படின்னு கேட்கக்கூடாது, லாஜிக் பார்க்கக்கூடாது. சரிங்களா? ஸோ தாமரைப்பூ ஒன்று பூத்துட்ருக்கு. ஸோ அந்த தாமரைப்பூ மேலே ஆசைப்பட்ட நம்ம பசு என்ன கேட்குதுன்னா, எனக்கு அந்த பூ வேணும்னு கேட்குது. ஸோ எருது என்ன சொல்லுதுன்னா, அது எட்டாத உயரத்தில் இருக்குது, அதை நம்மளால் பறிக்க முடியாது, நீ உன் ஆசையை விட்டுரு அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிக்குது. சரியா? ஆனால் நம்ம பசுவோட கண்ணை இச்சை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மறைச்சிருச்சு. அதனால் அது விடாப்பிடியாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க, நான் என்ன கேட்டாலும் உடன்பட்டு வாங்கி தருவேன்னு சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தீங்க, இப்போ மட்டும் வாங்கி தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குது. வேறு வழியே இல்லாமல் நம்ம எருது வந்து மரத்து மேலே ஏறுது. ஏறி அந்த பூவை பறிக்க போகிற டைமில் டக்குன்னு கால் தரைக்கி மரத்துலேருந்து கீழே விழுந்து அதோட உடம்புலேருந்து ஆன்மா வெளியில் போயிடுது. சொல்லப்போனால் இறந்துருது. ஸோ அதை பார்த்த அந்த இடத்துலையே ஒரு மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாயிருச்சு நம்ம பசு. பயங்கரமான உருக்கத்தில் சோகத்தில் என்ன பண்ணுது, அந்த மரத்துலேயே தன்னோட தலையை முட்டிக்குது. அப்போ அது தூரத்துலேருந்து ஒரு மான் பார்த்துட்ருக்கு. மான் வந்து ஐயோ எதுக்கு அது முட்டிகிட்ருக்கு அப்படின்னு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு பக்கத்தில் வருது. அது வந்து சாதாரண மான் கிடையாது, சிவஞானம் பெற்ற மான். ஸோ அது பக்கத்தில் வருது. இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் மான் கிட்ட சொல்லுது. நீ அவசரப்பட்டு அந்த பூ மேலே ஆசைப்பட்டுட்ட, அந்த பூ வந்து சாதாரண பூ கிடையாது, அது மும்மூர்த்திகளுக்கும் அபிஷேகம் செய்கிறதுக்காக படைக்கப்பட்ட பூ. நீ அது மேலே ஆசைப்பட்டுட்ட, அதனால தான் உன் கணவனுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுது. ஸோ இதை கேட்டதுமே பசு என்ன நினச்சிச்சுன்னா, ஐயோ சாமி என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என் கணவனை எப்படியாவது காப்பாற்றுங்க, இவர் இல்லைன்னா என் குழந்தைங்களை என்னால் வளர்க்க முடியாது, இந்த உலகத்தில் என்னாலேயும் வாழ முடியாதுன்னு சொல்லுது. ஸோ இதை பார்த்து அதோட இரக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட நம்ம மான் வந்து அது கையில் இருக்கக்கூடிய திப்பிலியை கொடுக்குது. ஸோ இதை வந்து உன் கணவனுக்கு கொடு, அவர் வந்து உயிர் பெற்று வரலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ என்ன பண்ணுது, இதை போய் அந்த திப்பிலியை தன்னோட கணவன்கிட்ட கொடுக்குது. சாப்பிட்டதும் கணவன் என்ன பண்ணிடுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை முழிச்சிடுறாரு. ஸோ கடைசி வரைக்கும் அவங்க ஒன்றா இணைஞ்சே வாழ்கிறாங்க. ஸோ இதோட இந்த கதை முடிஞ்சுது. ஸோ இந்த கதையில் நிறைய வேர்ட்ஸ் வந்து கம்பேர் பண்ணியிருப்பேன். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா அதுதான் ஆக்கான ஓரெழுத்து ஒரு மொழி பொருட்கள். சரிங்களா? தேங்க்யூ.